கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஒரு மனிதன் மேன்மையாயிருக்கிறான் என்று இவ்வுலகத்தில் எதனால் அளவிடப்படுகிறது? அவன் நல்ல ஒரு பெரிய வீடு வைத்திருக்க வேண்டும், நல்ல விலையில் ஒரு கார் வைத்திருக்க வேண்டும், உயர் ரக பைக் வைத்திருக்க வேண்டும், அக்கௌண்டில் மினிமம் 1 கோடி 2 கோடி மேலே அவன் பணம் வைத்திருக்க வேண்டும், விலை உயர்ந்த வஸ்திரங்களை வைத்திருக்க வேண்டும். இவைகளை வைத்துதான் ஒரு மனிதன் மேன்மையாயிருக்கிறான், அவன் நல்ல வசதியாயிருக்கிறான், அவன் நல்ல நிலையில் இருக்கிறான் என்று உலகத்தின் கண்ணோட்டத்தினால் அவன் அளவிடப்படுகிறான். ஆனால் நம் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மனுஷருக்குள்ளே மேன்மையாயிருப்பதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. நம் பார்வைக்கு எது உயர்ந்ததா இருக்கிறதோ, நம்முடைய பார்வைக்கு எது மேன்மையா இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது, வாந்திக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கார், பங்களா, நல்ல பணம், நல்ல வேலை, நல்ல வஸ்திரம் தரித்து கொண்டு நான் மேன்மையாக இருப்பது எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பங்களா வேணும், கார் வேணும், நல்ல பைக் வேணும் என்று நாம் நினைத்ததெல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பு இவைகள் எல்லாம் அருவருப்பு, வாந்தி. வேதம் அததான் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் எங்கு உண்டாயின? உலகத்தில் உண்டானவைகள். அதனால் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். பிதாவினுடைய சித்தத்தில் செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான்.